ராசி, விசாக நட்சத்திரம். இது குருவோடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 16 வருடங்கள். என்னோட கால்குலேஷனுக்கு ஒரு 11 வருடங்கள் எடுத்துக்கிறேன். சனி உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தசா இருப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த முழு பதிவை பாருங்கள். உங்களுடைய கால்குலேஷனுக்கு என்னுடைய அப்ராக்சிமேட் கால்குலேஷன் 11 வருஷம். சனி திசை அடுத்த வர சனி திசை 19 வருஷம். 11 + 19 30 வருஷம். இந்த 30 வயசுக்குள்ளே துலாம் ராசி, விசாக நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்ரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் மன அளவிலையும் உடல் அளவிலையும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் புத்திர வழியில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறக்கூடிய நிலைமை இருக்கும். கடன், எதிரி, நோய் தொந்தரவுலேருந்து கடுமை குறையும். அதே மாதிரி பள்ளி படிக்கின்ற மாணவருக்கு இந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது நீங்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் புது விதமான முயற்சிகளை நீங்கள் போடுவீங்க. ஆனால் உஷாராக ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்படக்கூடிய சனி திசையில் இருக்கிறீங்க 19 வருஷம். குரு திசை 16 வரல 10 வருஷம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சனி திசை உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதாகவும், முதல் விஷயமா இதில் பார்க்கணும் அப்படின்னா, அந்த சனி வக்ரமானது உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னும் சொல்லலாம். உத்தியோகத்தில், தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதன் மூலியமாக உங்கள் வளர்ச்சியை பிடிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். நோயினால் அவதிப்படக்கூடியதாகவும், உங்கள் குடும்பத்தினார் சில பேரால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியதாகவும், நோய்கள் உருவாக்கக்கூடியதாகவும், அதனால் கண்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலைமை இந்த திசை காலங்களில் கண்டிப்பாக வரும். இந்த காலங்களில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருப்பது ரொம்ப நன்மையை கொடுக்கும். மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ரொம்ப 200% உழைத்தால் மட்டுமே 100% பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சனி வக்ரமாகிறதுனால சனி திசையில் பெரிய பாதிப்புகள் இந்த 4 மாதங்களுக்கு இருக்காது. நோய், எதிரி, கடன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். சூரியனை கண்ட பனி போல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த 4 மாதங்களை மறைந்து பொருளாதார ரீதியாக பலமான ஒரு சனி வக்ரமாக இந்த வக்ரம் உங்களை ஃபேஸ் பண்ண வைக்கும். இருந்தாலும் சிறு சிறு எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறது அவசியமானது இந்த சனி திசையில். அடுத்தது புதன் திசை. 30 வயசுலேருந்து 47 வயசுக்குள்ளவங்களுக்கு இந்த சனி வக்ரமானது புதன் திசையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை கொடுத்துரும். பிரபலமான யோகம், சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறது, ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறாங்க, மீடியா ஒர்க் பண்ணுறாங்க, டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க, இல்லை ஆக்டர்ஸாக இருக்காங்க, ஃபினான்ஷியல் ஜாப்ஸில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, மேக்ஸமெட்டிக்கல் கால்குலேஷன் டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க, அந்த 3D 4D பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆன்லைன் ஆப்ஸை நடத்துகிறவங்க, சோஷியல் மீடியா வெப்சைட்ஸை நடத்துகிறவங்க, வாட்ஸ்அப்பு, யூடியூபர்ஸு, டெலிகிராம் கம்யூனிகேஷன், இதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சில பேர்த்துக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சுருக்கவங்க, கஸ்டமர் கேர் சர்வீஸில் இருக்கிறவங்க, பேங்கிங் ஜாப்ஸில் இருக்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ஸ்பீச்சிங் நாலேஜ் ஒர்க்ஸில் இருக்கிறவங்க, ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, நியூஸ் ப்ரெசண்டராக இருக்கிறவங்க, நியூஸ் ரீடராக இருக்கிறவங்க, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரிட்டன் ஜாப்ஸ் பண்ணுறவங்க, மீம்ஸு ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். வேடிக்கையான விஷயம் இல்லையா? புதன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். ஏன்னா ட்ரோலிங்னே ஒரு வித்தை தானே, அதே கொடுப்பார். மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸு, மொபைல் ஷோரூம், மொபைல் பிஸ்னஸ்ஸு, இது மாதிரி கூட்டு வியாபாரம், இந்த மாதிரி சிபிஐ டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, இந்த ஆதார், பேன் கார்டு, லைசன்ஸ் ரினியூவல் ஜாப்ஸ் பண்ணுறவங்க, ஏல சீட்டு நடத்துகிறவங்க, புக் ஷாப்ஸு, ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு, அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, ஜோதிடம், மானுஷ்யம், மாந்திரிகம், தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உயர்வு பெறக்கூடிய புதன் காரகத்துக்குள்ளே உள்ள கண்டிப்பாக நடக்கும். இந்த புதன் காரகத்தை உங்கள் ஜாதகத்தில் புதன் அஸ்தங்கமானாலோ, இல்லை சூரியனோட அஸ்தங்கமாயிட்டால் கூட பரவாயில்ல, புதனை பகை வீட்டில் உட்கார்றதோ, இல்லை புதன் நல்ல நிலைமையில் இல்லை அப்படிங்கிற கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ நல்ல பலன்களே கொடுக்க மாட்டார். அது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை தான் சர்ச் பண்ணணும். இதுக்கு விதிவிலக்கு அதுதான்.
அடுத்தது கேது திசை 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த கேது திசை பொதுவாகவே துலாம் ராசிக்கு பெரிய நல்லது பண்ணாது. ஏன்னா சுக்கிர காரகத்துவத்தில் பிறந்துட்டு நீங்கள் இந்த கேது வந்து உங்களை ரொம்ப அப்செட் பண்ணும், மைண்ட் டைவர்ட் பண்ணும், மைண்டை வந்து ஒரு நிலையாக படுத்தாது. அந்த ஒரு நிலைப்படுத்துறது தான் இப்போ மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்ல வந்தது. மிகப்பெரிய அளவில் கேது ஞானத்தை கொடுப்பார், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கொடுப்பார், தனிமையை உண்டாக்குவார். உங்களை வாழ்க்கையில் நீங்கள் யார்கிட்டையுமே பழகாத அளவுக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். அடுத்தது சுக்கிர திசை 54லேருந்து 74 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை தான் துலாம் ராசிக்கு ராசியாதிபதி திசை. துலாம் ரக்கமோ ரிஷப லக்னமோ இருந்தால் இது ஒரு நல்ல திசை. அதே மாதிரி மகர கும்ப லக்னத்துக்கும் நல்ல திசை. சுக்கிர திசை வந்து பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா 8க்கும் 12க்கும் உடையவர் அப்படிங்கிறது சுக்கிரன். அப்படிங்கும்போது 8க்குடையவரும் அவர் தான், உங்கள் ராசியாதிபதியும் அவர் தான். அப்படிங்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு நன்மையும் செய்வார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், திடீர் பண வரவுகளை கொடுப்பார். கொஞ்சம் அசிங்க அவமானம், இந்த கான்ட்ரவர்சி பீரியடை கொஞ்சம் கொடுப்பார். சனி வக்ர பீரியடில் இது எல்லாமே நல்லபடியான நிவர்த்தியை கிடச்சி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர திசை கண்டிப்பாக உருவாகும். உத்தியோகத்தை தொழிலில் விரிவாக்கம் பண்ணுவீங்க. இது வரைக்கும் உங்களுடைய ஸ்பெஷலான மைண்டு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ரெஸ்பெக்டோடு கிடைக்கும். அடுத்தது சூரிய திசை 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும், சந்திர திசை 80லேருந்து 90 வயசு வரைக்கும், செவ்வாய் திசை 90லேருந்து 97 வயசு வரைக்கும், ராகு திசை வரைக்கும். சூரிய சந்திர செவ்வாய் திசை பொதுவாகவே இந்த சூரிய சந்திரன் செவ்வாய் திசை பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 11க்கு உடையவர், இது லாபத்தை தான் அதிகமாக கொடுப்பார். சரிங்களா? சந்திர திசை அப்படிங்கிறவர் உங்களுக்கு 10க்கு உடையவர் அப்படிங்கிறது தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய திசை இந்த சனி வக்ரத்தில் கொடுப்பார். பொதுவாக சனி பீரியடில் சூரிய சந்திர திசை நல்லது பண்ணால், ஆனால் சனி வக்ரத்தில் பெரும் நன்மையை கொடுக்கும். செவ்வாய் திசை 7க்கும் உடையவர், 2க்கு 7க்கும் உடையவர் செவ்வாய். அப்படிங்கும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மரியாதைக்குரிய இடத்துக்கு வைப்பார். 7க்குடையனால் கலத்துற வகையில், அதாவது உங்கள் மனைவி வழியிலையோ கணவனாக இருக்கும்போது மனைவியோ, மனைவியாக இருக்கும்போது கணவனுக்கோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடியதாகவும் உங்கள் துணைவியார் உங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இந்த காலகட்டத்தில் இருப்பார். ஆனால் உங்களோட உடல்நிலையும் மனநிலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணாதீங்க, மனசுக்கு தேவையில்லாத நினச்சி இருக்கிற விஷயங்களில் ஈடுபடாதீங்க, மனசுக்கு தோன்ற விஷயங்களை பண்ணுங்கள், ஆரோக்கியமான உடல்நிலையை செய்யுங்க, நேரத்துக்கு செய்யுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இந்த சனி வக்ரம் உங்களை ஒன்றும் பண்ணாது, நன்மை தான் அதிக அளவில் பண்ணுவார். உங்கள் மகன் மகளை பேரன் பேத்தியோ கொஞ்சி மகிழக்கூடிய காலகட்டம். உங்கள் பேர பிள்ளைங்களை மகன் மகளுக்கு நல்ல ஒரு கைட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த திசை காலங்களில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியமானது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். குரு நட்சத்திரம் அப்படிங்கன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், மிகப்பெரிய நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறார். இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஐஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.